அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசுகிறாருங்க. அவர் அரசியலுக்கு வரும்போதே பிர்லா பேரன் அவர் அரசியலுக்கு அதிமுகவில் வரும்போது அவருடைய நிலைமை என்ன? அரசியல் ஒரு புனிதமானது, பொது வாழ்க்கை. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் வந்து அந்த பொது வாழ்க்கையுடைய புனிதத்தையே கெடுக்கிறாங்க. இந்த ராஜதந்திரம் போ அப்படின்னு சொன்னால் வான்றதுக்கு அதுக்கு ஒரு பொருள் இருக்கும், வான்றதுக்கு வெளியே போன்றதுக்கு அர்த்தமும் இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அனுபவம் பக்குவம் இருந்தால் மட்டும்தான். 14 கட்சி கூட்டணி சேர்ந்துச்சு, இல்லை மக்கள் நல கூட்டணி. ஒரே ஒரு கட்சி நம்ம திருமாவளவன் அவர் கட்சி வாங்கின ஓட்டு கூட 14 கட்சி சேர்ந்து வாங்கலையே. எல்லாம் அரசியலில் என்பது கூட்டணி சேர்ந்தால் பலம் வெற்றியடையும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதில் மக்களை அப்படி நம்ப வைக்கிறதுல தான் அரசியல்வாதி பேசிப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை என்றால் இல்லை. ஆசை நாயகளுக்கே ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வச்சிருக்கிற மாதிரி வேசி பண்ணை வச்சிருந்தாங்களா? அதான அதுக்கு பொருள். இப்ப யார் கோவப்படணும்? தமிழ் தேசியம் பேசுறோம்னா கோவப்படணும். அப்ப அவனுக்கு தமிழும் தெரியல, ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். அல்லது தமிழ் தேசியம் பேசுறதே போலின்னு அர்த்தம். இதை கேட்டதுக்கு அப்புறமா தமிழ் தேசியம் பேசுறது எதுக்குறான்னு பார்ப்போம். யாரு நீ? யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? ஆட்டக்காரி நீ சினிமாவில் கண்ட தத்துவம் என்ன? அல்வா வாங்கி கொடுத்தாலே வேற எல்லாத்துக்கும் தயார் அப்படிங்கிறதான படத்துல வந்தது. ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு கண்ணை மாதிரில பேசிட்டு இருக்கு. அதை போய் ஆதரிக்கிறவங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி ஆண்டாங்க. நீ யாரை வேணாலும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலில் கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்க சொல்லி கட்சியினருக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. கூட்டணிகள் வலுவாக இருக்குது, இதே கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தாங்கள் தான் வெற்றி பெறுவோம், தாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்வதை தவிர வேறு எதையும் சொல்வார்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது. ஓராண்டுகளுக்கு முன்னாலே இந்த நேரத்தில் முதலமைச்சர் தன்னம்பிக்கையோடு சொல்கிறார் என்றால் ஒன்று தான் இருக்க முடியும். இந்த ஓராண்டுகளிலும் இன்னும் மக்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு பல காரியங்களை செய்வதற்கு தயாராகிவிட்டார் என்றுதான் அப்படித்தான் எடுத்துக்க முடியும். ஆனால் எந்த ஒன்றுமே தேர்தலில் இப்படித்தான் நடக்கும் என்பதை ஓராண்டுகளுக்கு முன்பாக சொல்வது எவராலும் முடியாது. ஒரு கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது தேசிய அளவில் இந்த கூட்டணியுடைய நோக்கம் பல்வேறு கருத்து வேறுபாடுகளே இல்லைன்னு சொன்னாக்க நாம் அயோக்கியன்னு அர்த்தம். கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரு பொது நோக்கத்திற்காக தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த பொது நோக்கம் என்பது இந்தியா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளுக்கு பின்னாலே அதிகார பரவலுக்காக, அதாவது பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லி பரவலாக்குவதற்காக பல போராட்டங்கள் எல்லாம் வந்து அதில் உச்சகட்டமாக காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போது ராஜீவ்காந்தி தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்து தான் கடை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஜனநாயகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க நேரடி வல்லமையாக செலுத்த முடியும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் பார்த்துட்டோம். எந்த ஒரு ஊர்லேயும் இவன் தான் பெரிய கட்டிக்காரன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில ஊர்களில் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆளே இல்லாமல் கூட இருக்கும். அங்கெல்லாம் கூட யாரும் நினைத்து பார்க்க முடியாத, உதாரணத்துக்கு எங்கள் சொந்த ஊரே நங்கவரம் என்பது எங்கள் ஊருடைய பேர். அந்த ஊரில் முழுக்க ஒரு மிகப்பெரிய பண்ணையார். தமிழ்நாட்டுடைய கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாறி போச்ச ஒழிய அந்த காலத்தில் நாடுவாதி நங்கவரம் பாதின்னு சொல்லி அந்த பண்ணையாரை எதிர்த்து தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல் போராட்டமே அந்த நங்கவரம் பண்ணையாரை எதிர்த்து தான். அப்படிப்பட்ட அந்த ஊரில் அவர் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வர மாட்டார், யாரும் எங்கேயும் பிடி வர மாட்டார், யார்கிட்டையும் ஓட்டு கேட்க மாட்டார். நாமினேஷனே வீட்டில் வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. அவர் கடைசி வரலாம் அவர் தான் தலைவராகவே இருந்தார். இன்றைக்கு எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி தலைவர், போன முறை எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த என்னுடைய நண்பன் ஒருத்தன் தலைவர். இதெல்லாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இப்படி அதிகார பரவலுக்காக கடந்த காலத்திலே போராடி கடைநிலை மனிதன் கூட அதிகாரத்தை தூக்க முடியும் என்ற நிலைமை இருந்ததை சமீப காலத்தில் அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அதிகார குவியலை நோக்கி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அந்த அதிகார குவியல் எங்கே போய் முடியும்? சர்வாதிகாரத்தை தான் முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவில் இருக்கிற போது இந்த நாட்டுடைய பெருமைமிகு ஜனநாயகம் மரபுகளை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, கருத்து வேறுபாடுகளை கடந்து இவர்களை வீழ்த்துவது முதல் குறிக்கோள். அதற்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு தான் இந்த கூட்டணியில் இருக்க எல்லாரும் இருக்கிறாங்க.
இந்த நேரத்தில் போய் அதை விட்டு விட்டு வேற சின்ன சின்ன காரணங்களுக்காக கருத்துக்களை மாற்றுவான்னு சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் மத்தியில் இருக்கிற பாஜக ஆட்சி வீழ்கிற வரை இந்த கூட்டணி நீடிக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். அதிமுக தாவேகா கூட்டணி அமையும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாரு. இப்போ புஷியானந்த் அவர்களுடைய பேச்சை பார்க்கும் பொழுது, அவருடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது, அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய எண்ணம் தாவேகாவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. புஷியானந்த் அவர்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவெளியில் பேசுவதெல்லாம் அப்படியே நம்புகிற நாள் நீங்கள் அப்பாவி என்று தான் பொருள். தருவது என்பது வேறு. சார் என்ன சார் நீங்கள் பெரிய சாணக்கிய சந்திரகுப்த மாதிரி அவரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் யாருன்னு இன்னும் என் முகத்தில் எனக்கு தெரியல. அது வேற. பெரிய பெரிய தலைவர்களே கூட பேசுவதெல்லாம் நேரடி பொருளை எடுத்துக்க முடியாது. உள்ள ஒன்று பேசுவாங்க, வெளியில் ஒன்று பேசுவாங்க. அதைத்தான் சாணக்கியம், ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ராஜதந்திரம் போ அப்படின்னு சொன்னால் வான்றதுக்கு அதுக்கு ஒரு பொருள் இருக்கும், வான்றதுக்கு வெளியே போன்றதுக்கு அர்த்தமும் இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அனுபவமும் பக்குவம் இருந்தால் மட்டும்தான் புரியும். சில நடவடிக்கைகள் ஒன்றும் வேணாம். நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். யார்கிட்ட இனாமா கேட்டு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்குற ஆட்களை உலகம் முழுக்க இருக்காங்கல்ல. அது தமிழ்நாட்டிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் அங்கேருந்து வரும்போதே இப்படி கை வைக்கிறேன்னா இதுக்கு என்ன காரணம்? இதான் சொல்ல முடியுமா? இது கூட சில உளவியல் ரீதியான சில காரணங்களோடு காரணங்களோடு பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முடியும். இப்படி யாருமே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சாதுரியமாக பேசுவது, நடவடிக்கை எடுப்பதை தான் ராஜதந்திரம் சொல்கிறோம். தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ராஜதந்திரிகள் இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்று தான் நான் நம்புகிறேன். அதனால் பேசுவதை வைத்துக்கொண்டு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பேசுகிறத பார்த்தா டெய்லி உங்கள்கிட்ட கலந்தானதுக்கு பின்னால் தான் எடப்பாடி முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி இருந்தால் உங்களுக்காக வாழ்த்துக்கள். அதிமுக கூட்டத்தில், இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தாவேகா குறித்து விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி சொல்லும் பொழுதே ஒரு கூட்டணி எதிர்காலத்தில் வருங்கிற நிலைப்பாட்டை தானே அது காட்டுது. அது நீங்கள் தேவையில்லையா, எதுக்கு விமர்சிக்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி சொல்வதற்கு இதுதான் காரணம் என்று நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு தான் இவ்வளோ விளக்கம் சொன்னேன். சொல்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் தான் ராஜதந்திரம்னு முன்னாலே சொல்லிட்டேன். அதனால் அது என்ன, எப்படி போகிறது என்பதும், அது இல்லாமல் இந்த ஊரில் நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேர்தலில் நாமினேஷன் போட்டு வித்ட்ராயல் முடிஞ்சதுக்கு அப்புறமே புதுசாக ஒரு கூட்டணி உருவாகிச்சா 96ல் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிச்சதா? இப்படியெல்லாம் நாமினேஷன் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு புது கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடிச்சா அந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு நடக்கவில்லை, இப்படித்தான் இருக்கும், இந்த கட்சியில் தான் கூட்டணி சேரும் என்பது நம்முடைய விருப்பத்தை, ஆசையை அப்படி வேணால் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். அது பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பது வேறு. இந்த கடைசி கட்டத்தில் தான் ஓரளவுக்கு நாம் யூகிக்க முடியும். நாம் ஒன்றும் சோதிடர்கள் அல்ல. அடுத்து என்ன நடக்கும் இப்போ சொல்கிறது. ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுங்க. கூட்டணி சேருவது பலம், கூட்டணி பிரிவது பலவீனம். அதற்கும் தமிழ்நாட்டு உதாரணம் சொல்லட்டுமா? இல்லை, உங்களுக்கு அதான் சொல்கிறேங்க. சொன்னால் உங்களுக்கு இந்த கேள்விக்கு தேவை இருக்காது. 71 தேர்தல் 183 இடங்களில் திமுக ஜெயிக்குது. ஸ்தாபன காங்கிரஸ் 15 இடம் தான் ஜெயிக்குது. ஆனால் வாக்குகள் வித்தியாசம் வெறும் 3% தான். அந்த திமுக பெரிய அளவுக்கு உடையுது. திமுகவுடைய வரலாறுலே எம்ஜிஆர் வெளியே வர்ற போது அதிமுக உருவான நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிளவை எப்போதும் சந்திச்சதில்லை. அந்த கட்சி ஒன்றாக இருந்த கட்சி உடஞ்ச உடனே வெறும் 3% வாக்குகள் வித்தியாசம் வந்த காங்கிரஸ் தானே ஜெயிக்கணும். காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போச்சே. ஏன் காரணம் சொல்ல முடியுமா? கூட்டணி சேர்ந்தால்தான் பலம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. 14 கட்சி கூட்டணி சேர்ந்துச்சு இல்லை, மக்கள் நல கூட்டணி. ஒரே ஒரு கட்சி, நம்ம திருமாவளவன், அவர் கட்சி வாங்கின ஓட்டு கூட 14 கட்சியும் சேர்ந்து வாங்கலையே. ஏன்? அதெல்லாம் அரசியலில் என்பது கூட்டணி சேர்ந்தால் பலம் வெற்றியடையும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதில் மக்களை அப்படி நம்ப வைக்கிறதெல்லாம் அரசியல்வாதி முயற்சிப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை என்றால் இல்லை. கூட்டணி சேர்வதும் சேராதும் சந்தர்ப்ப சூழ்நிலை. அதே அந்த கடைசி நேரத்தில் மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பது அந்த இன்னும் இந்த தேர்தலுக்கு 2 நாள் 3 நாள் இருக்கிற போது தான் ஒரு முழுமையான ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வருவாங்க. இன்றைக்கு அதை முடிவு செய்ய முடியாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் கூட்டணி குறித்து எதுவும் பேச வேணாம்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பொழுதே 20 சீட்டு கொடுங்க, 30 சீட் கொடுங்க,
50 கோடி கொடுங்க 100 கோடி கொடுங்க அப்படின்னு அந்த கூட்டணி குறித்தான விமர்சனங்களை வெளிப்படையாக அவர் வைக்கிறாரு. அவருடைய கருத்து குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசுகிறாருங்க. அவர் அரசியலுக்கு வரும்போதே பிர்லா பேரன் அவர் அரசியலுக்கு அதிமுகவில் வரும்போது அவருடைய நிலைமை என்ன? அதனால் இவங்கெல்லாம் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்க. அரசியல் ஒரு புனிதமானது, பொது வாழ்க்கை. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் வந்து அந்த பொதுவாழ்வுடைய புனிதத்தையே கெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அமைச்சராக இருந்தவர்களே, நான் இப்போ பார்த்து கேட்குறேங்க. ஓமாந்தூரார் முதலமைச்சர் சுதந்திர இந்தியாவில், அடுத்து குமாரசாமி ராஜா முதலமைச்சர், அதற்கப்புறம் ராஜாஜி முதலமைச்சர், அதற்கு பின்னால் காமராஜர் முதலமைச்சர். நீங்கள் அப்படியே அந்த வரிசையை பாருங்கள். ஓமாந்தூரார் ஆட்சியில் இருக்கிற உதவிட்டு இன்னைக்கு ஒரு 100 ரூபா லஞ்சம் வாங்கினா சொல்லியிருக்கானா? ஆட்சி முடிஞ்சோடனே தன்னுடைய சொத்துக்களுக்கு போனால் ராமலிங்க சாமி படத்துக்கு எழுதி வச்சுட்டு அங்கே போய் குடிசையில் தங்கி செத்தார். குமாரசாமி ராஜா மிகப்பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு அந்த ஊரில் மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பல இடங்கள் போனால் அவர் இனாமாக கொடுத்த இடம் 1 ரூபா பண்ணலை. ராஜாஜி மிகப்பெரிய அறிவாளியில் உலகமே ஏற்றுக்கொண்ட மனிதர். கடைசி காலத்தில் அவருக்கு சொந்த வீடு கிடையாது, கல்கி தோட்டத்தில் தங்கி அங்கே போடுற சோட்டை சாப்பிட்டு அப்படி செத்தார். காமராஜர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்படி அமைச்சர்களாக இருந்த பல பேர் எடுத்துக்கங்க. கக்கன், காமராஜ், இதுதானே மக்களுக்கு தெரியும். இன்னொருத்தர் சொல்கிறேன், முதல் பெண் அமைச்சர் லூர்தமால் சைமன். அந்த பதவி போனதுக்கப்புறம் சாதாரணமாக டவுன் பஸ்ஸில் போனால் உங்களுக்கு தெரியுமா? பல முக்கியமான துறைகள்லாம் வச்சிருந்தவர் ராமையா. அந்த ராமையாவுடைய மகன் இன்னமும் புதுக்கோட்டையில் வாடகை வீட்டில் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை எம்எல்ஏக்கள் 2 முறை 3 முறை எம்எல்ஏக்கள் இருந்தவங்களாம் சாகிற போது சொந்த வீடு கூட இல்லாமல் செத்துருக்கான். அப்படிப்பட்ட புனிதர்களை பற்றி பேசினா இந்த ஊர் உருப்படும். எவன் 420 எவன் 120 அவனை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு புனிதர்கள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நடிகை கஸ்தூரி அவர்கள் அந்த தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவரை கைது செஞ்சாங்க தமிழக காவல்துறை. இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த கைது வந்து ஒரு தீவிரவாதி போல் அவரை நடத்தி கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை ஆகட்டும், பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு கஸ்தூரி அவர்களுடைய கைது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கஸ்தூரி அவர்களுடைய கைதை? கஸ்தூரியை போன்றவர்கள், அதாவது பொது வாழ்க்கை என்பது ஒரு கேலி கூத்தாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேடையில் பேச வச்சு, பொது வாழ்வு என்பது ஒரு புனிதமானது. ஒரு காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வருகிறவன் தன்னை அழித்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்கிறவன் தான் வந்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிற போது இந்த கட்சியில் சேர்ந்தான்ல, அவன் பஞ்சாயத்தோட மெம்பராவது வருவான்னு எதிர்பார்த்துப்பானா? அடிபட்டான், உதப்பட்டான், ஜெயிலுக்கெல்லாம் போனான். அப்படி பொது வாழ்க்கை என்பதே சேவைக்கானது, தேச சேவைக்கானது. தேக சேவை செய்கிறவர்கள்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. என்ன கஸ்தூரி இதை பற்றி சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்களே, சாதாரண விஷயமா? அது என்ன சொல்லுச்சு? தமிழ் மன்னர்களுடைய அந்த புறத்து நாயகளுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்தவர்கள் தெலுங்கு பேசுறது சரியா? இதில் தெலுங்கு பேசுகிறவன் கோபப்பட்டான் மட்டும்தான் நினைக்கிறீங்க. அடுத்து ஒரு புது கோணத்தில் சொல்லட்டுமா? இதற்காக கோபப்பட வேண்டியவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிற தமிழர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் அதிக கோபப்பட்டிருக்கணும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தமிழனுக்கு உண்டான பெருமை 2 தான். யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்னவன் எங்காள்னு, அதான் ஐநா மன்றத்தில் எழுதி வச்சிருக்கான். இன்னொன்று, பிரிட்டிஷ்காரன் இருக்க யூரோப் நாடுகள்லாம் போனால் யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்துல தமிழன் மட்டும்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அறநடப்பட்டதே இல்வாழ்க்கை குரல் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தான். அதுதான் நம்முடைய பெருமைன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற போது தமிழ் மன்னர்கள் அவருடைய அந்தப்புற நாயகிகள், ஒருமையில் சொல்ல பன்மையில் சொல்லியிருக்கு, அந்த நாயகிகளுக்கு பணிவிடை செய்ய வந்தவர்கள். அப்போ ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பணிவிடை செய்ய வந்திருக்கிறாங்க. வாதத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்போ அந்தப்புற நாயகிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னு அர்த்தம். அப்போ தமிழ் மன்னர்கள்லாம் அவ்வளோ கேடு கட்டவர்களா? ஆசை நாயகிகளுக்கே ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வச்சிருக்கிற மாதிரி வேசி பண்ணை வச்சுருந்தாங்களா? அதானே அதுக்கு பொருள். இப்போ யார் கோவப்படணும்? தமிழ் தேசியம் பேசுகிறோம் தான் கோவப்படணும். அப்போ அவனுக்கு தமிழும் தெரியல, ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். அல்லது தமிழ் தேசியம் பேசுகிறதே போலின்னு அர்த்தம். இதை கேட்டதுக்கு அப்புறமா தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எதுக்குறான்னு பார்ப்போம். அதான் கஸ்தூரி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களா, அதாவது நான் வந்து எல்லா தெலுங்கர்களையும் சொல்லலை, அதாவது வீட்டில் தெலுங்கு பேசிக்கிட்டு வெளியில் தமிழ் பேசி நடிக்கக்கூடியவங்கள தான் நான் சொன்னேன். சார் நான் என்ன சொல்கிறேன் சார், ஓ வேலை நடிக்கிற வேலை, அதை போய் பாருங்க. இந்த வரலாறு மூலம் அது தெரியுமா? தெலுங்கர் யார்? நான் உங்களை காட்டு பேர் கேட்குறேன். தமிழ் மன்னரில் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னனா இல்லையா? ராஜராஜ சோழனுடைய தங்கை குந்தவி நாச்சியார் தெரியுமா? தங்கை யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தது? வேங்கி நாட்டு மன்னனுக்கு.
வேங்கி நாடு எங்கே இருந்துச்சு? ஆந்திராவிலே ஒரிசாவுக்கு பக்கத்தில் இருந்தால் வேங்கி நாடு. ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன், அவனுடைய மனைவி வேங்கி நாட்டு மன்னனுடைய மகள். அப்போ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் ஒரே குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. வரலாறும் தெரியாமல், ஒரு மண்ணும் தெரியாமல், சினிமாவில் கூத்தாடுறதெல்லாம் வந்துக்கிட்டு அதை பேசுகிறத போய் தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுகிற ஒரு சோக தான். அதாவது தமிழ்நாட்டுடைய போதாத காலம்னு நினைக்கிறேன். எதையெல்லாம் பேசணுமோ அதை யாரும் பேசலை, எதையெல்லாம் இக்னோர் பண்ணணுமோ அதை கண்டுக்கவே கூடாது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சார், இதெல்லாம் என்ன உங்களை பலாறு ஒரு ஆரம்பிச்சுட்டு வருதுக்கிறேன் அப்படின்னு போதுமா? யார் நீ? யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? ஒரு ஆட்டக்காரி நீ சினிமாவில் கண்ட தத்துவம் என்ன? அல்வா வாங்கி கொடுத்தாலே வேற எல்லாத்துக்கும் தயார் அப்படிங்கிறதான உன் படத்தில் வந்தது, ஞாபகம் இருக்கா? அதான் யார் எதை பற்றி பேசணும்னு இருக்குங்க. நீ எல்லாம் பொது வாழ்க்கையை பற்றி பேச நீ யார்? முதல்ல வரலாறு தெரியுமா? வரலாறு முழுக்க கேட்டால் நான் அதிர்ச்சி ஆயிருவீங்க. ஒரு காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியாவுக்குள்ள வருகிற போது வடநாடு முழுவதும் அவருடைய கைவசம் வந்ததற்கு பின்னால் தென்னகத்துக்கு வருகிற நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. மாலிக் காபூர் அவனுடைய தலைமையில் படையெடுத்து வருவது இங்கே இருக்கிற மக்கள் பயந்து போயிருந்த நேரம். அப்பெல்லாம் சின்ன சின்ன மன்னர்கள் தான் இருந்தாங்க. அப்போ தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்றைக்கு தென் மாநிலங்களில் ஒரு பலமான ஆட்சி இருந்தது, கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி. அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த கிருஷ்ணதேவராயர் தான் அங்கிருந்து ஒரு படையை அனுப்புகிறார். அந்த படை தான் விஸ்வநாத நாயக்கனுடைய தலைமையில் வந்த படை. அந்த படை சேர்ந்துதான் மாலிகாவுடைய படையெடுப்பிலேயே முதல் தோல்வி இங்கே தான். திரும்பி போயிடுறான். அப்போ மதுரையில் தங்குறாங்க அந்த படை. திரும்பி போறேன்னு சொல்ற போது இங்கே இருக்கிற மன்னர்கள் போயிடாதீங்க, அவன் திரும்பி வந்தான்னாக்க ஆபத்தா போயிடும், கொஞ்ச நாள் இருங்கன்றாங்க. அப்படித்தான் இங்கே இருந்தாங்க அவங்க வீரர்கள். நீங்கள் எதுக்கு ஹைதராபாத்துக்கு எதுக்கு போயிருக்க? நீ எல்லாம் பேசலாமா? யார் எதை பற்றி பேசணும்னா? இன்னும் 21ஆம் நூற்றாண்டு கண்ணை மாதிரியில் பேசிக்கிட்டு இருக்கு. அதை போய் ஆதரிக்கிறவங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி ஆள்னு அர்த்தம். நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்க. நேர்மையானவன், ஒழுக்கமாக வாழ்கிறவன் கஸ்தூரியை செய்தது சரின்னு பேச மாட்டான். அப்படி பேசுகிறவனே நரகல் நடை பேரோடின்னு அர்த்தம். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.